ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜூன் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலே இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பகுதியிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அதைத்தான் சுவிசேஷ வேத பாடமாக வாசித்தோம். அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து ஒரு 3 கோணங்களிலே 3 விதமாக சொல்ல விரும்புகிறேன். 3 விதமான கோணங்களிலே ஒரு 3 விதமாக சொல்ல விரும்புகிறேன். கேளுங்கள், அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 22ஆம் வசனம், உடனே அவர்கள், அந்த அதிகாரம் எப்படி, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா? உடனே. அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் பைபிள் படிக்கும்போது ரொம்ப யோசித்து ரொம்ப தியானிப்பேன். இந்த நாட்களில் சுவிசேஷ வேத பகுதியை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை நாம் தியானித்தோம். அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே அதிகமாய் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் பைபிள் இருந்து அப்படி திறந்து வச்சுக்கிடுங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன், சுருக்கமா சொல்லுவேன். அதை காது கொடுத்து கேட்கணும். அதுதான் இந்த அமெரிக்க தேசத்துல அது முடியாத ஒரு காரியமா இருக்கு. ரொம்ப சுருக்கமா, அழகா, தெள்ள தெளிவா கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்லுவேன். சொல்லி அதை கேட்கக்கூடிய வாழ்க்கையில நம்ம இருப்போம்னு சொன்னா அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நம்ம மேல் நாட்டில் இருக்கிறதுனால அது நம்ம கேட்கறதுக்கு அது மனசு வராது. இந்த பாடத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் முழுவதுமாக 28 அதிகாரங்கள் சீசர்களை குறித்து போடப்பட்டிருக்கு. அதைத்தான் கடந்த 2 வருடங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த தடவை இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு பிற்பாடு சீசர்கள் வார்த்தை எனக்கு அந்த அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல அதிகமாய் செயல்படுகிறது. விசுவாசிகள் என்கிற வார்த்தை அதிகமாய் இல்லை. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல அதிகமா இல்லை. ஏதோ 1, 2, 3 இடத்துல இருக்கு, அவ்வளவுதான். ஆனா சீஷர்கள் வார்த்தை ரொம்ப தெள்ள தெளிவாய் அதிகமாய் இருக்கிறது. கவனிங்க, சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல 27 புஸ்தகங்கள். முதல் 4 புஸ்தகம் சுவிசேஷ புஸ்தகம். அதுக்கு அடுத்த புஸ்தகத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம். கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின புஸ்தகம். இனி வரக்கூடிய காலத்திலே என்ன நடக்க போகுது என்பதை எழுதப்பட்ட ஒரு வரவேண்டிய நடக்க போற சம்பவம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 27வது புஸ்தகம். முதல் 1, 2, 3, 4 புஸ்தகம் சுவிசேஷகங்கள். 4 அந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் 5 சேர்ந்து நடக்கக்கூடியவை. இவையெல்லாம் இயேசுவானவர் நடந்து சுவிசேஷமாய் சொன்னவை. மத்தியில இருக்கக்கூடிய இந்த 22 புஸ்தகங்களும் இந்த நாளிலே சபை, விசுவாச பிள்ளைகள், சீசர்கள் கடைபிடிக்க வேண்டிய 22 புஸ்தகங்கள். இதுக்கு மேல விளக்குறதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம். இந்த தேசத்துல ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர், பழைய ஏற்பாட்டு காரியங்களாம் அதிகமா பேசக்கூடாது, நம்மளாம் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள். புதிய ஏற்பாடு ஓகே. புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகத்தை குறித்து நல்ல விளக்கிட்டேன். முதல் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷங்கள். கடைசி புஸ்தகம் நடக்க வேண்டிய வெளிப்படுத்துற புஸ்தகம். 5 போச்சுன்னா 22 புஸ்தகங்களும் இந்த நாட்களை சபை, விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் கடைபிடித்து நடக்க வேண்டிய புஸ்தகம் 22 புஸ்தகங்கள். அதை சொல்லியே ஆகணுமே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 22ல வாசித்தோம். அங்க பாருங்க, உடனே. அதுக்கு என்ன அர்த்தம் பிரதர்? உடனே கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. கொஞ்சம் இருங்க, we'll see, பார்க்கலாம், thank you for inviting, பார்க்கலாம். அங்க அப்படி போடவே இல்லை. 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மத்தேயு 1, 2, 3, 4ஆம் அதிகாரம் ஆண்டவர் சோதிக்கப்படுகிறார். 5ஆம் அதிகாரம் அந்த மலைக்கு மேல ஏறி போறதுக்கு முன்னகுட்டி ஆண்டவர் அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என் பின்னால வா, நீ என் பின்னால வா, நீ என் பின்னால வா. பாத்தீங்களா? ஆக 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி
just follow me. ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லிட்டு வசனத்துக்கு நேரா போறேன். கடந்த வாரத்துல விக்டர் ஜார்ஜ் ஐயா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு 3 கொட்டேஷன் கொடுத்தாங்க. முக்கியமான வார்த்தை எது கிடைச்சாலும் நான் உடனே எழுதி வச்சுக்கிடுவேன், இல்ல மனசுக்குள்ள வச்சுக்கிடுவேன், நான் அபியாசப்படுத்துவேன். அது யாரா இருந்தாலும் சரி. நல்ல வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லிட்டாங்கன்னா அதை எழுதி வச்சுக்கிடுவேன், இல்ல மனசுல வச்சுக்கிடுவேன், கதை பிடிச்சு கொள்வேன். அவங்க சொன்ன அந்த அவர்களுக்கு இந்த டிசைபிளை பற்றி நான் பேசங்க பண்ண சொல்லவே இல்லை. அவர்களாகவே டிசைபிளை பற்றி எடுத்தாங்க. சின்சினாட்டில எடுத்தாங்க, நம்ம கோயில எடுத்தாங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கம் அண்ட் see. டிசைபிள் சொன்னா, ஹே கம் அண்ட் see, வந்து பாரு. வருவதே இல்லை, எங்க பாக்குறது? தான் 22 புத்தகத்தினுடைய சாராம்சம். அவர் சொன்ன வார்த்தை 3 காரியங்களை சொன்னார். கம் அண்ட் see. ரெண்டாவது சொன்னாரு, கம் அண்ட் ஃபாலோ. நீ வந்து பார்த்துட்டீன்னா நீ செய்வ. வந்து பார்த்துட்டீங்கன்னா நீ செய்வ. ஒவ்வொரு வாரம் இந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட் நான் செய்துகிட்டே இருக்கிறேன். ஒரு சில விசுவாச பிள்ளைகள் பார்த்து ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணி செய்றாங்க. Because they come, they see and they are following. சாகர வரைக்கும் செய்ததுதான் சீஷர்கள். 10 நாள், 1 நாள், 2 நாள். மூன்றாவது ஒரு குறிப்பு சொன்ன, come and see, come and follow, come and die அப்படின்னு சொன்ன. நான் அதுக்கு இன்னொரு மொழியாக்கி விட்டேன், கம் அண்ட் obey. கீழ்ப்படிஞ்சிட்டாலும் செத்ததுக்கு அடையாளம் தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 22 புத்தகத்தை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா முடிஞ்சு போச்சு. இனி வர வேண்டிய ஒரு பாடம் வெளிப்படுத்துற புத்தகம். இந்த 22 அதிகாரத்தினுடைய 3 குறிப்பு தான் அவர் சொன்னாரு. பல கோணங்கள்ல இன்னைக்கு பல ஊழியங்கள்ல இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கம் அண்ட் see, come and follow, come and die. Or Pastor King say, come and obey. அங்கதான் அந்த 24ஆம் வசனம் ராஜேஷ் வாசித்தாங்கல்ல, 4ஆம் அதிகாரம் 20. உடனே அவர்கள், சார் இந்த வார்த்தை லட்டுமா இருக்கு சார். சார் இந்த வார்த்தை கத்தா இருக்கு சார், கத்தா இருக்கு. ஜீசஸ் ரெடீம்ஸ்ல இருந்து போன வாரம் கத்துங்கிற ஒரு தமிழ் கிறிஸ்தவ படத்தை வெளியிட்டாங்க. அவங்க ஒரு பெரிய பணக்கார மாதிரி ரோடு வழியா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு பிரசங்கர் தட்டி கூப்பிட்டு சொன்னாரு, என்னெல்லாம் உனக்கு கத்து இந்த ஊர்ல? ஜீசஸ் ரெடீம்ஸ்ல போட்டுருந்தாங்க. தகப்பன தாய ரோட்ல விட்டுட்டு நீ கத்தா அலைவிய, உனக்கு எது கத்து தெரியுமா? நீ பணம் வச்சிருக்கிறதோ கார் வச்சிருக்க இல்லவே இல்லை. உன் தகப்பன் தாய நீ நல்லா சாகர வரைக்கும் வச்சுக்கிட்டா அதான் கத்து அப்படின்னு சொன்னாங்க. அதேதான் இந்த வசனம் எனக்கு கத்தா இருக்கு. உடனே ஒபே, அவர்கள் படகுனா வேலையை விட்டுட்டான் ஐயா, அவனுக்குடைய சம்பாத்தியத்தை விட்டுட்டான், மீனை விட்டுட்டான், வலையை விட்டுட்டான், நண்பர்களை விட்டுட்டான். அடுத்த வார்த்தை, தங்கள் தகப்பனை விட்டு. எத்தனை தடவை என் குடும்பத்தை விட்டுட்டான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஆனா நூதன ஊழியக்காரன் சொல்லுவான், சார் குடும்பம் ஃபர்ஸ்ட் சார், சார் குடும்பம் ஃபர்ஸ்ட் சார். குடும்பத்தை யார் விட்டுட்டு ஊழியத்துக்கு வருவாங்க? ஊழியத்திற்கு குடும்பம் தடையா இருக்கும் என்று சொன்னால், ஏசப்பா மரியாதை விட்டுட்டு சிலுவையில தொங்கலியா? நூதன காரியங்கள். வசனம் கத்தா இருக்கு சார். உடனே கீழ்ப்படிதல். அவர்கள் படகையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதான் சார் இந்த 22 அதிகாரத்துல 22 புத்தகத்துல கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம், ரோமர் புஸ்தகம், தொடர்ந்து கொரிந்தியர் புஸ்தகம், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் புஸ்தகங்கள், தீத்து புஸ்தகங்கள், தீமோத்தேயின் புஸ்தகங்கள், யாக்கோப்பின் புஸ்தகங்கள், பேதுருவின் புஸ்தகங்கள், கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம் யூதாவின் புஸ்தகம். எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியும்? இதான் சாராம்சம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம். இதை செய்ய முடியல. அங்க கருப்பா இருக்கு, நான் அங்க போக மாட்டேன். சிவப்பா இருக்கு, அங்க போக மாட்டேன். அங்க ரொம்ப வெள்ளையா இருக்கு, நான் அங்க எனக்கு ஒத்து வராது. அங்க ஒரே மஞ்சள் கூடாவே இருக்கு. காரணங்கள் 1000 சொல்லலாம். சார் உன்னுடைய கத்து. உடனே நோ எக்ஸ்கியூஸ். உடனே ஆரம்பத்தில் சொன்ன அந்த கைப்பதியை கொடுக்கும் போது உள்ள கீழ்ப்பிடிதல சொன்னேன்ல, கீழ்ப்பிடிதலுக்கு இந்த கைப்பதிகள் தடையா இருக்குன்னு சொன்னா ஆண்டவருக்கா. சரி வாருங்கள், இந்த அதிகாரத்துல 20வது வசனத்துல கூட உடனேங்கிற ஒரு வார்த்தை வரும். 4:20 படிங்க பார்க்கலாம். 4:20 கூட ஒரு வசனம் அப்படியே வரும். 4:20 பாருங்க.
உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். சார், ஃபாலோங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பா ஒண்ணு சொல்லிட்டாங்கடா, ஜஸ்ட் ஃபாலோ, கேள்வி கேட்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபாலோங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இதே 4ஆம் அதிகாரத்தை குறித்து வியாக்கியானம் பண்ண நேரம் ஆகும். 4ஆம் அதிகாரம் அவர் சோதிக்கப்பட்ட பின்பாடு நடந்த கடைசி சம்பவத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. இன்னும் மலை பிரசங்கத்துக்கு போல 5வது அதிகாரத்தில் இருக்கு. அடுத்த வாரம் நான் எடுக்கிறேன், அடுத்த வாரம் முடிந்தால் அதை எடுக்கிறேன். 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்துக்கு முன்னக்குட்டி அவர் செய்கிற ஒரு காரியம், போய் வாப்பா, கம் கம். இதுதான் இன்னைக்கு தேசத்துல சேலஞ்சஸ். பாஸ்டர், நான் சொல்ற காரியங்கள்லாம் நீங்க சரிதான், கொஞ்சம் ரொம்ப உரைக்கிது, கசப்பா இருக்கும், நீ சீனியை போட்டு கொடுங்க, நான் குடிச்சிடறேன். அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. 20ஆம் வசனத்திலையும் பின் சென்றார்கள். 22 திரும்ப போடுங்க பார்க்கலாம். 22 அங்கேயும் பின் சென்றார்கள். கடைசியாக அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. 25 எப்படி முடியுது பாருங்க. முடிக்கிறேன். கடைசி திரளான ஜனங்கள் வந்து எங்க இருந்து வந்தாங்க? அப்புறத்திலும். நீ வரலன்னா அப்புறத்திலும் வந்துருவாங்க. நோட் த பாயிண்ட். நீங்க வரலன்னா அப்புறத்திலிருந்து ஆட்கள் வந்துருவாங்க. ஏன் நிக்கிறேன்? அப்புறத்திலிருந்து வருவாங்க. இப்புறத்துல வரல, எனக்கு கவலை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமிலும் 5 ஊர் வருது பாருங்க. கலிலேயா 1, தெக்கப்போலினா 10 ஊரு, தெக்கப்போலியிலும் 3, எருசலேம் 4, யூதயா 5, யோர்தானிலும் அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து சாப்பிட்டாங்கன்னு போடல, ஆராதித்தாங்கன்னு போடல, குறித்தார்கள் என்று போடல, அவருக்கு ஊழியம் செய்தார் போடல, அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவானவர் ஒன்னும் அவங்க பின்னால போகல. வா 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 வா, அவருக்கு பின் சென்றார். கம் டு த பாயிண்ட். 3 காரியம். அருமையான பிள்ளைகளை 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 27 புஸ்தகம் சொன்னேன். ஏற்கனவே அப்போஸ்தல புஸ்தகத்துல 1, 2, 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். இது என்னுடைய லைஃப்ல நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். பைபிள்ல முதல் 3 புஸ்தகங்கள் ரொம்ப முக்கியம், 3 அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் வச்சு லைட்டா சின்ன ஹைலைட் கொடுக்குறேன். அப்போஸ்தல புஸ்தகத்துல 1, 2, 3 பாத்தீங்கன்னா 3ல யோவானு பேதுரு சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. என்னைக்கு ஒரு சீஷனுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, சீஷனை குறித்து பேசிட்டு இருக்கேன். சீஷனுடைய வாழ்க்கையில நான் ஒன்றும் இல்லை, வெள்ளியும் இல்லை, பொண்ணும் இல்லை, என் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவரை தன்னை மகிமைப்படுத்தணும். அன்னைக்கு அவன் தான் சீஷன். 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஒரு இடத்தில் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒன்றா இருந்தார்கள். ஒற்றுமை வந்துடுச்சுன்னா சீஷர்களுக்குள்ள பிரிவினை இல்லாம ஒற்றுமையா விசுவாசிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேரு பின் செல்வார்கள், அவங்களுக்கு பேரு சீஷர்கள். இதுக்கு மேல எனக்கு எப்படி விளக்குன்னு தெரியல. சீஷருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? அவன் தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்து அவர் பின்னால செல்கிற ஒன்றும் இல்லை. 2ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் அதிகமாய், சீஷர்கள் இடத்துல விசுவாசிகளை போட்டுக்கொள்ளுங்க, இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் போட்டுக்கொள்ளுங்க. நான் அங்க போகலன்னா ஒற்றுமை உடையும் என்று சொன்னா விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. சார், அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஒற்றுமைக்கு இது குறைச்சலா இருக்குன்னு சொன்னா அது எப்படியோ ஒற்றுமைப்படுத்துவதற்கு காரியங்களை செய்யும். 2ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்துல ஒழுக்கம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ஒழுக்கம், டிசிப்ளின். சீஷர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு காணாம போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒழுங்குகள் திஸ்தாந்தங்களை சொல்லி உபதேசித்து அவங்களை டிசிப்ளின் கொண்டு வர. டிசிப்ளின் உள்ளவங்க தான் டிசைபிள். ஒருமனம் உள்ளவர்கள் டிசைபிள். ஒண்ணும் இல்ல, எல்லாமே இருக்கு, அவர் தான் சொல்றவங்க டிசைபிள். இதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். இன்னும் கொஞ்சம் வேகமா போகட்டுமா? இன்னும் கொஞ்சம் வேகமா போகட்டும். பைபிள்ல முதல் புத்தகம் ஆதியாகமம். ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் யோசித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் படைப்பு, சிருஷ்டி. கர்த்தர் உன்னை படைத்தார் அல்லவா,
கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரல்ல. என்ன படைச்சவர் கர்த்தர். கர்த்தர் எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, எங்க தாய் எனக்கு அருவிலே கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க. எங்க பாட்டிமா பேச்ச கேட்டு, எங்க தாத்தா பாட்டி பேச்ச கேட்டு என் புருஷன் கலைச்சிருன்னு சொன்னாங்க. சார், 1ஆம் அதிகாரம் படைப்பு. அந்த படைப்புல கூட தவறுதல் வரும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அடுத்தது அது ஒழுங்கினமா தான் இருக்கும், அது வெறுமையா இருக்கும், அது வடிவில்லாமல் இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படி கவலையப்படல. வடிவில்லாம தான் எனக்கு வேணும், ஒழுங்கில்லாதவன் தான் எனக்கு வேணும், வெறுமையானவன் தான் எனக்கு வேணும். அவங்கிட்ட நான் வெளிச்சத்தை அனுப்புவேன். அவர் படைக்கிற ஒரு தேவன். 1ஆம் அதிகாரம் படைப்பு. 2ஆம் அதிகாரம் இவ்வளவு தூரம் படைச்சி கையில கொடுத்து பாவம் செய்துட்டாங்க. 2ஆம் அதிகாரம் பாவம். 1ஆம் அதிகாரம் படைப்பு, 2ஆம் அதிகாரம் பாவம், 3ஆம் அதிகாரம் மீட்பு. மீட்பு உங்களுக்கு தான் தெரிஞ்ச பாடம் நடத்திட்டு இருக்கேன். சீஷனே, நீ தேவனால் படைக்கப்பட்ட. சீஷனே, நீ தேவனால் படைக்கப்பட்டாலும் பழுது இருக்கும், குற்றங்கள் இருக்கும், கீழே விழுந்திருப்ப. ஆனால் கர்த்தர் தன் சீஷனை விடுவதில்லை. தோலாடையை கொடுத்து உடுத்தி நீ போ என்று அனுப்புகிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அங்கதான் ஆரம்பிக்குது குடும்பம். ஆதாமுடைய வம்ச வரலாறு. ஆதாம் காயின் என்று சொல்லி ஆபேல் காயின் என்று திரும்ப தான் வருகிறது. ஆக ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் முக்கியம், 2ஆம் அதிகாரம் முக்கியம், 3ஆம் அதிகாரம் முக்கியம். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 1, 2, 3 மிக முக்கியம். இப்போ புதிய ஏற்பாட்டுல சுவிசேஷ புத்தகத்துல முதல் 1, 2 அதிகாரத்தை பார்ப்போமா? அதோடு கூட முடிக்கும். இன்னொரு சின்ன ஒரு நினைவு வருது, நான் வெளியே போறேன். வெளிப்படுத்தல் புத்தகத்துல கடைசி 3 அதிகாரமும் எதெல்லாம் இழந்தவோ அங்க வருது, கிடைக்கும். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் 20, 21, 22 இழந்த எல்லாவற்றையும், ஆதிகாமத்தில் இழந்த எல்லாவற்றையும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஆண்டவர் 20ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரம், 22ஆம் வசனத்துல அவர் திருப்பி கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அருமையான பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல ஆண்டவர். அருமையான பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல புஸ்தகம். அருமையான பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல உபதேசம். ஆனா நமக்கோ உடனேங்கிற வார்த்தை கசப்பா இருக்கு. அந்த உடனே சொல்லாதீங்க. கொஞ்சம் அப்படி பட்டர் போட்டு கொஞ்சம் நயமா கொஞ்சம் சிரிச்சு முக, அது எனக்கு தெரியாது தம்பி, வேற எங்கேயாவது போய் கத்துக்க. மத்தேயு புஸ்தகம், மார்க்கு புஸ்தகம், லூக்கா புஸ்தகம், யோவான் புஸ்தகம், இந்த 4 புஸ்தகத்தையும் இருந்து எடுத்துட்டா அர்த்தம் இல்லாத புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய வளர்ப்பு, அவருடைய பிறப்பு, அவருடைய மரிப்பு, உயிர்ப்பு, இந்த 4 புஸ்தகத்துல தான். இந்த 4 புஸ்தகத்துல கணக்குப்படி பார்த்தா மார்க் புஸ்தகம் தான் முதல்ல வரணும். வேலைக்காரனுடைய புஸ்தகம். மத்தேயு புஸ்தகம் ராஜாக்கள், யூத ராஜாவுக்கு எழுதின புஸ்தகம். லூக்கா சுவி புஸ்தகம் மனுஷ குமாரனுக்கு ஒப்பிட்டு எழுதுற புஸ்தகம். 4வது புஸ்தகம் யோவான் புஸ்தகம் தேவகுமாரனுக்கு கழுவுக்கு ஒப்பான ஒரு புஸ்தகமாக இருக்கு. லூக்காவின் புஸ்தகம் மனுஷகுமாரன், மார்க்குவின் புஸ்தகம் வேலைக்காரன். இன்னைக்கு ப்ளூ ஷர்ட் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு காலம் இந்த ஷர்ட்டை நான் வெறுத்தேன். ஒரு ஐயா சொன்னாங்க, ஒரு வார்டுல வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்குது, ஆஸ்பத்திரியில் தள்ளிட்டு போற மாதிரி. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சேர்வன் பிரியமா நேற்றும் போட்டேன், இன்னைக்கு போட்டேன். சேர்வன் மார்க். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். மத்தேயு புஸ்தகம் சிங்க ராஜாவுக்கு எழுதப்பட்ட, யூத குலத்துக்கு எழுதப்பட்ட பிடிக்கும். மத்தேயுல 1ஆம் அதிகாரம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன், தேவ குடும்பத்தில் பிறக்க வேண்டும். ஒரு நல்ல சீசன் முதல்ல எங்க பிறக்கணும்? சேத்துல இல்ல, சேத்துல இல்ல, இலங்கையில கிடையாது, மணிப்பூர்ல கிடையாது, இல்ல அமெரிக்காவில் பிறக்கணும். இல்ல, ஒரு தேவ புத்திரன், ஒரு சீசன் எங்க பிறக்கணும் தெரியுமா? எங்க பிறக்கணும்?
தேவனுடைய குடும்பத்தில் பிறக்கணும். அதான் ஒரு சீசனுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த மத்தேயு சுவிசேஷத்துல சீசனை வச்சுதான் ஆண்டவர் காரியத்தையே ராஜ்யத்தையே கட்டுகிறார். அந்த சீசனுடைய குணத்துல 1ஆம் அதிகாரத்துல மறைமுகமா போடப்பட்டிருக்குது. ஒரு சீசன் தேவ குலத்துல பிறக்கணும். வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன், அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் படிச்சு. மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் எங்க உள்ளவன்? யோசேப்பு எங்க உள்ளவங்க? இயேசுநாதர் இந்த உலகத்துல சீசனாக குருவாக வேலை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துல பிறந்தார். எங்கேயோ இருந்தார். அந்த 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தாவீதின் வம்ச வரலாறு, அதுக்கு முன்னால படிச்சு பாத்தீங்கன்னா ஆபிரகாமினுடைய வம்ச வரலாறு, எல்லாருடைய வம்ச வரலாறுல சொல்லிட்டு 21ஆம் வசனத்துல உலகத்தின் ரட்சிப்புக்காக அங்க இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வ குமாரனுடைய கோத்திரத்துல பிறந்தார். நீங்க எங்கேயோ பிறந்திருக்கலாம், காட்டுல பிறந்திருக்கலாம், நாட்டுல பிறந்திருக்கலாம், அரண்மனையில பிறந்திருக்கலாம். ஆனா தேவ புத்திரர்களுடைய செல்வாக்கு நிறைந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவருடைய வம்சத்துல பிறந்திருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். எங்க பிறந்தான் என்பதில்ல, எப்படி பிறந்தான் எப்படி என்பதில்ல, நீ யாருக்கு பிறந்தான் என்பதில்ல. ஆண்டவர் சீசனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பிறப்பு நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டும். அதான் முதல் சாக்கியம். அதான் 1ஆம் அதிகாரம் சொல்லு. சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 22 நினைக்கிறேன், 30ஆம் வசனத்துல ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லும். பிரதர், எந்த ஊர்ல பிறந்துக்க, எப்படி பிறந்துக்க, எப்படி வேணாலும் இருந்துக்க, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும், விசுவாசித்து. அதான் 75ஆம் சங்கீதத்தை வாசித்தோம் அல்லவா? 75ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை வாசித்தோம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். 9ஆவது வசனத்தை பாருங்க. நானோ என்னென்றைக்கும் அதை அறிவித்து யாக்கோப்பின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவான். தேவ புத்திரனுடைய சந்ததியில் பிறந்தால், நீ ரட்சிக்கப்பட்டால், நீ கண்டிப்பாக தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 87:5 சங்கீதம் 87:5 வாசிக்க பார்க்கலாம். சீயோனை குறித்து சொல்லப்படும். சார், 1ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. ராகாப், தாமா, ரூத் எங்கெங்கயோ பிறந்தாங்க பிரதர். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வம்சத்துல வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. அது ஆனபடினால யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு பிறந்தார். எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு ஊர்ல சொத்து இருக்கலாம், எவ்வளவு வீடுகளை வாங்கி வச்சிருக்கலாம், கார்களை வாங்கி வச்சிருக்கலாம். இயேசுவுக்குள் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின்படி நீ இயேசுவுக்குள் பிறப்பாய் என்று சொன்னார். நீ சீசன். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 87:6 படிங்க பார்க்கலாம். ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதுறதுக்கு முன்னுக்குட்டி இவன் ரத்தத்தினால பிறந்தான் என்று அவர் உன் பேர் எழுதி வைப்பார். பேர் எழுதி வைப்பார். ஆக 1ஆம் அதிகாரத்துக்கு ஒரே வார்த்தை, தேவ குடும்பத்தில் பிறக்க வேண்டும். 2ஆவது அதிகாரத்திற்கு தேவ குடும்பத்தில் பிறந்தாலும் தேவ திட்டத்தின்படி உபத்திரவப்பட வேண்டும். 2ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துக்கு நான் வச்சிருக்கிற பேரு சீசன். தேவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சீசன் ஆண்டவருடைய பிள்ளை ஆனவன அவன் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு வியாதி வராது, அவன் விரும்பியதெல்லாம் வாய்க்கும், அவனுக்கு எல்லா நாடுகளுக்கும் போகக்கூடிய விசா கிடைக்கும், அவன் தொட்டா சுகமாகும், அவன் தொட்டா எழும்பிடுவான். அதெல்லாம் ஒரு நூதன பிரசங்கம் இருக்கட்டும். நான் தொட்டா கூட எழும்பிடுறாங்க, நான் தொட்டா கூட எழும்பி நடக்கிறாங்க, எல்லாரும் சுகமாக இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு கடைசி. ஆனா ஆண்டவர்
சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக சீசனாய் வரும்போது உபத்திரவப்படணும். என் சிலுவையை முதல்ல தூக்கணும், என் தகப்பனை விடணும், என்னுடைய படகை விடணும், என் சொந்த பந்தங்களை விடணும், என் ஆசா பாசங்களை விடணும். 2:30 மணிக்கு நாங்க இருக்கணும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, சாப்பிட நேரம் இல்லை. Let me finish, I will go to my church. உபத்திரவம். ஏசப்பாவுடைய வாழ்க்கையில பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல அவர் பிறந்த உடனே கொஞ்சம் ஜல்லியா அவரை தொந்தரவு பண்ணாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க பிரதர். உன் குருவை இவ்வளவு தொந்தரப்பட்டு வேதனைப்படும் போது நீ உன் குரு சிலுவையில பட்டு உயிர் தெரிந்ததுனால எல்லாத்தையும் வாங்கி 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 வச்சு கொள்ளுவியா? மற்றவனுக்கு கொடுக்காம கர்த்தரை ஆசீர்வதித்தார் பிரதர், கர்த்தரை ஆசீர்வதித்தார் பிரதர், கர்த்தரை பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுக்கிடுவியா? நீ கொடுக்கலையே. ஆனா ஆண்டவர் பிறந்த உடனே அவர் சல்லி சல்லியா கஷ்டப்பட்டார் ஐயா. அவங்க அப்பா திருட்டுத்தனமா விட்டுட்டு போக பார்த்தாரு. அது உபத்திரவம். தாய்க்கு எவ்வளவு வேதனை இருக்கும். தாயும் தகப்பனும் சேர்ந்து ஐயா தங்குறதுக்கு இடம் கொடுங்க, ஐயா தங்குறதுக்கு இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. கொடுக்கவே இல்லையா? அவர் எங்க பிறந்தாருன்னு தெரியல. உபத்திரவம். ஒரு நல்ல ஒரு சீசன் குருவை போல உன் குருவும் அப்படிதான் கஷ்டப்பட்டார். இயேசு தேவ குடும்பத்தில் பிறந்தது மட்டுமல்ல, தேவ திட்டத்தின்படி. அது அண்டர்லைன் பண்ணி முக்கியமான வார்த்தை. சும்மா பாவம் செய்துட்டு ஒருத்தர் அனுபவிக்க கூடாது. அது உபத்திரம் இல்ல, தேவ திட்டத்தின்படி உபத்திரப்பட வேண்டும். பிறந்த ஆண்டவருக்கு வைக்க இடம் இல்ல. உடனே அந்த நாட்டு ராஜா சொல்லிட்டான், 2 வயசு பிள்ளைகள் எல்லாம் கொலை பண்ணு. ஐயோ, ஒரு தேவகுமாரனை பெற்றெடுத்து உயிரோடு வளர்ப்பதற்கு அந்த தேசத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யப்படுறாங்க. முன்னால எத்தனை பேர் கொலை செய்யப்படுறாங்க? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, முன்னால எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள்? யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பதனால உபத்திரவம். உடனே தேவதூதன், யோசேப்பே பச்சை பிள்ளைய தூக்கிட்டு எகிப்துக்கு போப்பா, நான் சொல்ற வரைக்கும் நீ வராது, அங்க இரு. எவ்வளவு உபத்திரவங்கள். இயேசு உபத்திரவத்தின் பாதையிலே வந்தார். 30 ஆண்டுகள் ஊழியத்துக்கு வருகிற வரைக்கும் குடும்பத்தின் பொறுப்பு, தாயை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, தகப்பனை இழந்த ஒரு பொறுப்பு, கூட இருக்கக்கூடிய சகோதரர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, வீட்டு பொறுப்பு. அவரை வீட்டை விட்டுட்டு அவர் வெளியே ஊழியத்துக்கு வரலையா? ஊழியம் வருகிற வரைக்கும் வீட்டை கவனித்தார். காலம் வந்த போது தாய் தகப்பன் பிள்ளைகள் சீசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையிலே அவர் உபத்திரப்பட்டார். வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் வாசிங்க 13. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் தன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். சார், கர்த்தருக்காக சீசனா இருக்கும் போது நீ நோட்டட் பர்சன். சீசர்லாம் விட்டு ஓடிடுவாங்க. இவன் கூட போனா நம்மளே பிடிச்சு வச்சிருவாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனை ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வந்தார். நீ கஷ்டத்தை சுமக்க வேண்டும். அது ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லட்டுமா? எந்த கஷ்டமும் சுமக்க வேண்டாம். உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, உன் பிரச்சனையை எடுத்துக்கொண்டு, உன் பாரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை நோக்கி பிடித்தல். ட்ரம்ப நோக்கி இல்ல, அமெரிக்காவுடைய விசாவை பார்த்தல்ல, சுற்றி இருக்கிற நண்பர்களை பார்த்தல்ல, இயேசு உன்னை ரட்சித்தாரே, அதன் மூலமாய் வருகிற பாடுகள் வேதனைகள் தினந்தோறும் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு செல். அது ஒரு ஆசீர்வாதம். 1ஆம் அதிகாரம் மத்தேயு, தேவ குடும்பத்தில் பிறக்கணும். 2ஆம் அதிகாரம் மத்தேயு, தேவ திட்டத்தின்படி உபத்திரப்படும். 3ஆம் அதிகாரம் கடைசியாக தேவ ஆவியினால் நடத்தப்படும். 3 ஆவி உண்டு. உலகத்தின் ஆவி, மனுஷ ஆவி, தேவ ஆவி. சுருக்கமா சொல்றேன், நிறைய ஆவி உண்டு, ஏகப்பட்ட ஆவி உண்டு, ஏகப்பட்ட ஆவி உண்டு உலகத்துல. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கார்சியில போட்டு சொல்றேன். அசுத்த ஆவி, மனுஷ ஆவி. உனக்குள்ள ஒரு ஆவி உண்டு தெரியுமா? விட்டுறாத 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 பேசிடு, அந்த ஆவி. அப்படி இல்லை. கர்த்தர் சொல்ல 3ஆவது ஆவி தேவ ஆவியினால்
நீ நடத்தப்பட. அப்பதான் ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கிற நேரத்தில் இவன் என் நேசகுமாரன் சொல்லுவார். தேசத்தில் இருக்கிற வரை நான் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன், என்னை கொண்டு ஏதாவது நன்மை மட்டும் செய்யப்பா, யாருக்கும் ஒரு தீமை செய்திடக்கூடாது, நானும் பேசிடக்கூடாது, மற்றவங்களுக்கு தீமைக்குரிய உபகாரமா இருக்கக்கூடாது. தேவ ஆவியினால் நடப்போம். அதுக்கு என்ன செய்ய தெரியுமா? நீ இடம் கொடுக்கணும். சும்மா வழியே வராது. உலகத்தை படைத்த சிருஷ்டி நாயகன் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல அவருக்கு முன்னக்கூட்டி இருந்த யோவான் ஸ்நானகத்துல போய் கெஞ்சுகிறாரு, நீதி நிறைவேறுவதற்கு இப்போ இடம் கொடு. வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். 3 அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. இப்போது இடம் கொடு. இப்போ இடம் கொடு. சரி, இடம் கொடுத்திருக்கீங்களா? மற்றவனுக்கு தடையா இருந்திருக்கிறோம், இடரலா இருந்திருக்கிறோம். உனக்கு நல்லா தெரியும், நான் இல்லைன்னா அங்க ஒரு இடைஞ்சல் உண்டாகும், நான் இடையூறாய் இருப்பேன். ஆனா தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் இடம் விடுவார்கள், இடம் கொடுவார்கள், இடம் கொடுப்பாங்க. அது தேவ நீதியா இருக்கும். கடைசி வசனம் 2வது வேத பாடத்துல வச்சிருந்த அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் இடம் கொடுக்க. சில வசனங்களை மாத்திரம் எழுதி வச்சிருக்கேன், வாசிக்காம போக மனசு இல்லை. ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். தேவ ஆவிக்கு நீ இடம் கொடுப்பா என்று சொன்ன. சார், ஜபத்துல வேத வாசிப்புல உனக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு, பரிசுத்த ஆவியானவர். ஒன்னு அசுத்த ஆவி இருக்கணும், இல்ல பரிசுத்த ஆவி இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க இருதயத்துல கண்டிப்பா அந்த போராட்டங்கள் உண்டு. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் உண்டு. எவ்வளவு தூரம் வேதத்தை படிக்கிறோமோ, எவ்வளவு தூரத்தை பைபிளை படிக்கிறோமோ, அப்பதான் அந்த ஆவியானவர் வேலை செய்வார். எந்த நேரமும் அவருடைய நினைப்பு, அவருடைய வேத வாசிப்பு, அவரை குறித்ததான தியானம் அப்படி இருக்கும் போது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறது. ரோட்ல ஒருத்தர் போயிட்டா, ஐயோ அவருக்கு தான் சொன்னல, கொலம்பஸ்ல இருந்து சிகாகோவுக்கு பிளைட்ல பிடிக்கும் போது என் மகன் அப்படியே தூங்கிட்டு இருக்கான் ஜெயில. அந்த பக்கத்துல அந்த அம்மா சீட்டு நினைக்கிறேன், அப்படியே அந்த சீட்டை எடுத்து அப்படியே மாத்தி மாத்தி ஏதோ உள்ள வாயில புராணம் சொல்லிட்டு இருக்கு. என் கண்ணு அங்க பார்த்துட்டு என் ஆவி சும்மா இருக்கல. ஆண்டவரே, அறியாத தேவனை வணங்கிட்டு இருக்காங்களே, ஆண்டவரே அவங்களை எப்படியாவது சந்திங்க. வயது மூத்த ஆட்கள் ஆவியினால நடத்தப்படும் ரோட்ல இருக்கிற இந்திய பார்க்கெல்லாம் ரோட்ல பார்த்துட்டேன். பெத்தேல் பார்க்கு, டப்ளின் பார்க் எல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு இந்திய கும்பலை பார்த்துட்டா இங்க உள்ள அப்படியே பாதிக்கும். எப்படி இந்த ஐசியூ வார்டுல ஒரு பேஷண்ட் உள்ள போட்டோன்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இருதயம் துடிக்கிற மாதிரி இந்தியாவில் உள்ள மக்கள் இந்த ரோட்டு வழியா போயிட்டாங்கன்னா, ஐயோ அவங்களுடைய என் கோயிலுக்கு வரணும்னு சொல்ல மாட்டேன், அவங்க ரட்சிக்கப்பட்டு எந்த கோயிலுக்கும் போயிட்டு போட்டோம். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா, இந்த கைப்பிரதியை கொடுத்துட மாட்டோமா அப்படின்னு பாதிக்கும். அதான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும். இன்னொரு வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 5:16 இப்போ வாசிங்க. 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள். அவ்வளவுதான், சுலபம். ஆவியில நடக்கிறதுக்கு என்ன பாஸ்டர் சூத்திரம்? ரொம்ப சுலபம். ஆவியின்படி நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது பேய்ப்படம் பார்க்க சொல்லாது, சும்மா புது காரியங்களை செய்ய சொல்லாது. பார்க்க வேண்டிய தேவை இருந்தா பார்க்க தப்பு இல்லை. ஆனா ஆவிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காம இருப்போம்னு சொன்னால் எங்க ஆவியானவர்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் ஒழுங்கு, 2ஆம் அதிகாரம் ஒற்றுமை. அது நம்ம மத்தியில இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம். அதுக்கு ஜெபிக்க வரணும். ஜெபிச்சா சார் ஒண்ணு சொல்றேன் சார், ஆவியில ஜெபத்தினால முடியாத ஒன்றும் இல்லை. டெலிபோன் பிரேயருக்கு வந்தோமா நேத்து? பிறகு நீங்க ஏன் ஒற்றுமையை விரும்புறீங்க? பிறகு நீங்க ஆவியில நடக்கணும்னு விரும்புறீங்க? ஆண்டவருக்காக சிலுவை சுமக்கிறவர்கள், சிலுவை என்பது ஜெபம். புதன்கிழமை ஜெபம் நேரத்தை மாத்தி 10 மணிக்கு வச்சிருக்கிறாங்க.
ஏதோ ஒரு இடம் ஒரு இருக்கும், வேலை இருக்கும், தலைவலிக்கும், பிள்ளைகள் இருக்கும், காது வலிக்கும், கண்ணு வலிக்கும், ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதை மீறி உடனே சார் நம்ம சர்ச்சில் என்ன காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தீர்வு பிரேயர். OBEY. உடனே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மனம் ஒற்றுமை, 3ஆம் அதிகாரத்தில் தன்னை தானே வெறுத்து ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் படைச்சார். தப்பு பண்ணிட்டோம், பறிக்கக்கூடாத பழத்தை பறிச்சிட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மீட்பை கொடுக்கலையா, தோல்வியை கொடுக்கலையா. முதல் 3 அதிகாரங்கள் இன்னைக்கு சுவிசேஷ புஸ்தகத்துல சிங்க புஸ்தகமாக்கி மத்தேயில முதல் 3 அதிகாரங்கள், 4வது அதிகாரத்துல கடைசியா பார்த்தோம். பின் சென்றார்கள், பின் சென்றார்கள், பின் சென்றார்கள். தம்பி தங்கச்சி நான் சொல்றேன், அம்மா ஐயா சொல்றேன், நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற வரைக்கும் இன்னும் பின் செல்லல. ஏன்னா அந்த ஒபீடியன்ஸ் இல்ல, சாக்கு போக்குகள். ஆவியில பிறக்கல, ஆவியின் குடும்பத்தில் பிறமொழியை பிறந்திருப்போம் என்று சொன்னார். அடுத்த அதிகாரத்தில் உபத்திரவத்தை நீ ஏற்றுக்கொள்வாய். ஆவியானவர் உனக்குள் அசைவாடுவதற்கு இடம் கொடுப்பார். அப்ப கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த தேசத்துல எது நல்லது கெட்டது என்று நல்லா எங்க ஆவிக்கு தெரியும். எங்க சுயம், எங்க விருப்பம், எங்க இச்சை அதுக்கு அடங்காததுனால உண்மை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்ய, உங்களுடைய குலத்திலே தங்கி இருக்க, உங்களுடைய சந்ததியிலே தங்கி இருக்க, உமக்காக ஊழியம் என்கிற உபத்திரவத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க ஒரே விஷயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென்.